கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்பிள் லஸ்ஸி செய்ய போகிறோம். ஸோ வீட்டில் எல்லாருமே இப்போ இருக்கோம். ஸோ ஏதாவது நமக்கு தெரிஞ்சது ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இது 10 மினிட்ஸில் எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், இதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் நம்ம குட்டி குட்டியாக எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. போட்டு நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேர்டு. ஸோ லஸ்ஸி செய்யணுன்னாவே ஃபஸ்ட்டு நமக்கு தேவை கேர்டு தான். ஸோ 2 பாக்கெட் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ 2 பாக்கெட் நம்ம மிக்சியில் அந்த ஆப்பிள் ஆட் பண்ணணும் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கேர்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மில்க் மேடு. இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் நீங்கள் இதுக்காக செய்கிறதுக்காக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. லஸ்ஸிக்கு நீங்கள் இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் சுகர் நம்ம நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். லஸ்ஸிக்கு எப்பவுமே நீங்கள் நிறைய சுகர் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சுகர் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ். ஸோ நம்ம மிக்சியில் வச்சு அரைக்கும் போது நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறோன்னா நம்ம உடனே அது ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடனே ரெடி பண்ணி உடனே குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஐஸ் க்யூப் பண்ணுற ட்ரே இது. ஸோ இது நார்மலாக நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மிக்சியில் வச்சு நம்ம அதை நல்லா அரைக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம லஸ்ஸி ரெடி. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 மினிட்ஸில் நம்ம லஸ்ஸி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா புதுசாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது நம்ம இப்போது வெயில் காலம், சம்மர் காலனால நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கண்டிப்பாக தட்டி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.